இருக்காரு. ஏதோ முதல் முறையில அவர் எத்தனையோ வாட்டி வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்காக பிரதமர் அவர்கள் வருகிறாரு. அதனால விவசாயிகளுக்காக வர்றாரு ஒரு பிரைம் மினிஸ்டர். அதை நம்ம வரவேற்போம் என்ற எங்க கருத்தை சொல்றோம். அது எது வேணாலும் நடக்கும். இந்த நிமிஷம் அதுக்கு பதில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் யார் யாருடன் கூட்டணி என்பது இன்னும் உறுதி செய்யப்படல. இருக்கின்ற கூட்டணி அங்கதான் இருக்காங்களா, வெளியே வர்றாங்க என்பதும் தெரியாது. அதனால் தேர்தல் நேரம் வரும் பொழுது கூட்டணிகள் மாறலாம், அமையலாம். தேர்தல் முடிவுகள் இந்த முறை நிச்சயம் வேறு மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் இது போல கூட்டணி மந்திரி சபை அமையவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் என் கருத்தை சொல்றேன். கூட்டணி மந்திரி சபைகள் தமிழ்நாட்டில் ஒரு புதுசான ஒரு விஷயம். ரெண்டு பெரிய கட்சிகளும் அதை ஏத்துக்கிற ஒரு மனநிலை வந்துட்டாங்க. ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் அதுக்கான சூழல் அமைந்து விட்டால் யாராக இருந்தாலும் அதை ஏற்றுதான் ஆகணும். அது போல ஒரு சூழல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் நடக்கும். பீகார்ல வந்து தனிப்பெரும்பான்மையோட தேசிய ஜனநாயக ஆட்சி இருக்காங்க. அவங்க வெற்றி தான் தொடர்ந்து இருக்குன்ற மாதிரி தமிழக அவங்க வந்து இன்னைக்கு பீகார்ல ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்காங்க. சாதாரண வெற்றி இல்ல, மிக பிரம்மாண்டமான வெற்றி. அதுக்குதான் நேற்று என்னோட பிரஸ் மீட் இதே மதுரையில அந்த கூட்டணிக்கும் சரி, பிரதமருக்கும் அமித்ஷாக்கும் நிதிஷ்குமாருக்கும் தேமுதிக சார்பா வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். அதனால அதே தான் இங்க தமிழ்நாட்டுல தொடருமான்னு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த கட்டம் இங்க யார் யார் கூட்டணி அமைக்கிறாங்க, அவங்க நகர்வுகள் எப்படி இருக்கு, இந்த மக்கள் அந்த கூட்டணியை ஏத்துக்கிறாங்களா, இதெல்லாம் இருக்குங்க. அதனால அவங்க வந்து நாங்க ஜெயிச்சிருக்கோம், அது இங்க தொடரணும் அவங்க கட்சி சொல்றாங்க. நாம அதுக்கு பொறுத்து இருந்துதான் பதில் சொல்ல முடியும். பெரிய கட்சிகள் எல்லாம் எல்லாரும் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து கட்சியுமே எங்க தோழமை கட்சிகள் தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாருமே தோழமை கட்சிகள் தான். அதனாலதான் அதை சொல்றோம். நிச்சயம் அவங்க எல்லாரும் தேமுதிகவோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை நிர்வாகிகளையும் மாவட்ட கழக செயலாளர்களையும் அழைத்து மக்கள் மனநிலையும் ஆராய்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்போம் தான் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த முறை ரொம்ப பொறுமையா ரொம்ப தெளிவா ஒரு டெசிஷன் எடுப்பீங்க. அப்படியே நீங்க எடுக்க முடியாதுங்க. அப்படி கிடையாது. இப்ப கூட அண்ணன் உதயகுமார் அவர்கள் என்னை சந்திக்க வந்திருக்காரு. கீழே தான் வெயிட் பண்றாரு, இப்ப மேல வரப்போறாரு. அப்படி கிடையாது. நாங்க இவங்க கூட தான் கூட்டணி, அவங்க கூட கூட்டணி இல்லைன்னே நாங்க சொல்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தோழமை கட்சிகள். எங்க அம்மா மறைவுக்கு நீங்க எல்லாருமே பாத்தீங்க, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் வந்து அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருக்காங்க. பாரத பிரதமர் ஒருவருத்தருக்கே கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவிலேனா அது எங்க அம்மாவுக்கு தானே. அந்த பெருமை கேப்டனுக்கும் என் தாயாரையும் சேரும். அந்த மாதிரி தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் 20 வருஷம் ஆயிட்டோம். எல்லாரோடையும் தோழமையோடு நட்போடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். அதற்கான மரியாதையின் பிரதிபலிப்பா தான் அதை நான் பாக்குறேன். அது நிச்சயம் வருகின்ற தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று சொல்றேன்.